அன்பு உள்ளங்களுக்கு மெட்ராஸ் மிஸ்ஸியின் வணக்கங்கள். இப்போ பேச போகிற டாபிக் என்னென்னா, அகைன் சாப்பாடில் ஒரு வகை, அதுவும் பொடி வகைகள். அன்றைக்கி பிரண்டை பொடியும் முருங்கை இலை பொடியும் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இன்னொரு பொடி கூட நான் யூஸ்வலாக பண்ணுவேன், நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கோம். இது ஒன்றும் பெரிய அதிசயமெல்லாம் ஒன்றும் இல்லை. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் போட விரும்புகிறேன். கசப்பு சுண்டைக்காய் பொடி. நிறைய வீடியோவில் ஃபுட் சேனல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் சுண்டைக்கான்னு சொல்கிறாங்க. அது என்ன சுண்டைக்காய்? கசப்பு சுண்டைக்காயா இல்லை சாதா சுண்டைக்காயா? அது தெரியல. அதை கிளியராக சொன்னால் தானே நல்லாயிருக்கும். மலை சுண்டைக்காய், நாட்டு சுண்டைக்கான்னு ஒன்று இருக்குது. இதில் இந்த மலை சுண்டைக்காய்ங்கிறது கசப்பாக இருக்கும். அது பத்தியத்துக்கு ரொம்ப எடுத்துக்கக்கூடிய ஒரு மருந்து போன்ற ஒரு விஷயம். இந்த நாட்டு சுண்டைக்காய் வந்து நம்ம க்ரீன் பீஸ் இருக்குல்ல, பச்சை பட்டாணி, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, எந்த சுண்டைக்காயாக இருந்தாலும் நல்லா கழுவிட்டு ஒரு பையில் போட்டு ஒரு இடிச்சிடுங்க. அது ஓப்பன் ஆகி அந்த சீட்ஸ் எல்லாம் வெளியில் வரணும். அந்த சீட்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம குக் பண்ணணும். இது ஓகே. இப்போ இந்த கசப்பு சுண்டைக்காய் வத்தலையே அப்படி தான் போட்டிருப்பாங்க கடைகளில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் வத்தலையே பொதுவாக அப்படி தான் போடுறாங்க. எஸ்பெஷலி கசப்பு சுண்டைக்காய்னு கேட்டு வாங்கணும். ஆனால் பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க. ஆமாங்க, கசப்பு சுண்டைக்காய் தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நானே 2-3 வாட்டி ஏமாந்து போயிட்டேன். சாதா சுண்டைக்காயை நிறைய உப்பு போட்டு கசப்பு சுண்டைக்காய் தான் எடுத்துட்டு போங்க அப்படின்னு நல்ல பிரபலமான கடையிலையே வாங்கி என்ன பண்ணுறது. ஆனால் கசப்பு சுண்டைக்காய்னு விற்கிறது வந்து சில மார்க்கெட்டில் கரெக்டாக விற்கிறாங்க. அதை பார்த்து காய்கறி வாங்குகிற இடத்துல பார்த்து ஒரு காயை எடுத்து வாயில் போட்டு பார்த்தோன்னா கசக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணி வாங்குறது பெட்டர். எல்லாராலையும் அது முடியுமா? முடியாது. ஏதோ கிடைக்கிற இடத்துல நம்ம வாங்குகிறோம். ஆனால் எஸ்பெஷலி கசப்பு சுண்டைக்காய்க்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணமும் டேஸ்ட்டும் சாதா சுண்டைக்காய்க்கு இல்லை. சும்மா ஒரு பட்டாணி மாதிரி வேர்க்கடலை மாதிரி வேக வச்ச வேர்க்கடலை மாதிரி சாப்பிட்லாம், ரைட்டு. ஆனால் சூப் போடுறதுக்கு கசப்பு இல்லாத சுண்டைக்காய் தான் பெஸ்ட்டு. சாதம் பிசைவோம் இல்லையா, சுண்டைக்காய் சாதம் பிசைவோம். அதாவது க்ரீன் பீஸ் ரைஸ் போடுறோம்ல, அதே மாதிரி இந்த சுண்டைக்காயிலையும் ரைஸ் போடலாம், நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கிறது, ஒரு வத்தக்குழம்பு வைக்கிறோம், அதை காரக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அது கசப்பு சுண்டைக்காயாக இருந்தால் பெஸ்ட்டு. சாம்பாருக்கு போடுறது அப்படின்னா கசப்பு இல்லாத சுண்டைக்காய் தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். நிறைய தக்காளி எல்லாம் போட்டு வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி போட்டு 2 பூண்டு வேணும்னா, பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க, பூண்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க பூண்டை தவிர்த்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த சுண்டைக்காயை போட்டு நம்ம வந்து சாம்பார் வைக்கிறோம். ஆனால் சாம்பாருக்கு பூண்டான்னு கேட்கலாம். பூண்டை போட்டு பாருங்கள், பூண்டு சாப்பிட்றோம். அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்கும், நல்ல அரோமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்லியே ட்ரையல், ஏன்னா சாப்பிட்டா உள்ளே போகுது, ஒன்றும் விஷம் இல்லையே. சரியா? இப்போ நம்ம வந்து கசப்பு சுண்டைக்காய் பொடி அதை பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, இப்போ அந்த மாம்பழ சீசன், நிறைய ஸ்வீட் ஏறும், சுகர் ஏறும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சப்ஸ்டியூட்டுன்னு சொல்லலாம். அதை வந்து மருந்து மெடிக்கல் பாஷையில் ஆன்டிடோட்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு மாற்று மருத்துவமாக இருக்கும். கசப்பு சுண்டைக்காய் பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் என்னுடைய இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸை விட்டுருக்கேனா இல்லையா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஏதாவது விட்டுருந்தா என்ன மிஸ்ஸி அம்மா இதை விட்டுட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடடா அப்படின்னு அடுத்த வாட்டிக்கு நான் கொஞ்சம் உஷாராகிடுவேன். சரியா? இதனுடைய கரெக்ஷன்ஸையும் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுவேன், அதையும் செய்கிறேன். இப்போது கசப்பு சுண்டைக்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ரெடி ஆகிக்கலாமா? ஒரு 50 கிராம் கசப்பு சுண்டைக்காய் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஏன்னா திரும்ப திரும்ப நான் வந்து கசப்பு சுண்டைக்கான்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த பொடி தான் நல்ல ஒரு மருந்து மாதிரியான ஒரு சாப்பாட்டு பொடி. ஓகேவா? அதை மட்டும் தவற விட்டுறாதீங்க. அது கிடைக்கலன்னு இதை போட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு மாற்று ஒரு ஒரு இன்னொரு ஐட்டம் சேர்க்கணும். அதை நம்ம பார்ப்போம். கசப்பு சுண்டைக்காய் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஏற்கனவே சுண்டைக்காய்னா பச்சை இல்லை, வத்தல். கசப்பு சுண்டைக்காய் வற்றல். அதை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு கூட காஞ்ச மிளகா, வரமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த 50 கிராமுக்கு ஒரு 2 மிளகா போடும். நீள மிளகாயாக இருந்தால் ஒரு 3 மிளகா போடுங்க. குண்டு மிளகாயாக இருந்தால், குண்டூர் மிளகா இருக்குல்ல, நல்லா காரம் இருக்கும். ராம்நாத் மிளகா, குண்டூர் மிளகாலாம் ரொம்ப காரம் இருக்கும். அதில் 2 மிளகா போடுங்க. கூடவே கருப்பு மிளகு, ரசத்துக்கு போடுவோம், தட்டி போடுவோம் இல்லையா, அந்த மிளகு போட்டுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எவ்வளவுன்னா, மிளகா அளவு சொல்லிட்டேன். கருப்பு மிளகு ஒரு டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையாக இருக்கும். ஏன்னா கசப்பாக இருக்குல்ல காய், அது கொஞ்சம் காரத்தை அடிச்சிடும். அதே மாதிரி சீரகம் வந்து எப்போவுமே மிளகுக்கு அக்கம்பனிமெண்ட். அது அக்கா, இது தங்க. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. இப்படி இருக்கா? சீரகமும் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து தலை தட்டி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொதுவாக மிளகு போட்டால் அதில் பாதி சீரகம் அல்லது டபுள் சீரகம் இப்படி போடுறது உண்டு. இதுக்கு தலை தட்டி 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. ஆச்சா, பெருங்காயம், கண்டிப்பாக பெருங்காயம் வேணும். பெருங்காயம் வந்து உங்கள் இந்த கட்டை விரல் நகம் அளவு எடுத்துக்கோங்க. அது கஷ்டம் இல்லை. பொடி பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயத்தில் இது ஈஸி. கட்டி பெருங்காயம் அந்த அளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, பார்த்துக்கிட்டு போடுங்க. ஏன்னா உப்பு மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோமா. சுண்டைக்காய் ஆச்சு, மிளகு சீரகம் ஆச்சு, மிளகா வத்தலாச்சு, உப்பு, பெருங்காயம், இதெல்லாத்தையும் ஒரு கடாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும். இது எல்லாத்துக்கும் ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ஒன்று வேணும். அதாவது ஒரு பருப்பு. அந்த பருப்பாகப்பட்டது 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் போதும். துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் கொள்ளு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொள்ளு சேர்த்து பாருங்கள், அது ரொம்ப நல்லது. நல்லா டைஜஸ்ட் ஆகும், ஃபேட் அக்யூமுலேட் ஆகாது, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு பாடியில் சேராது, நீர் பெருக்கும், நீர் போகும். அப்புறம் வந்து பம்பிங் ஆஃப் த ஹார்ட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். நல்லது, மொத்தத்தில் அது நல்லது, அவ்வளவுதான். இது அது பண்ணுமா இது பண்ணுமாங்கிற ஆராய்ச்சி இந்த சேனலில் இப்போ நமக்கு வேண்டாம். அதை அப்புறமா இன்னொரு தரம் பார்த்துப்போம். இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. எப்படி வறுக்க போகிறோம்? முதல்ல வந்து துவரம்பருப்பை வறுத்து எடுத்துருங்க. ஏன்னா திக் ஐட்டம் அது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. துவரம்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொள்ளை போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று போடவே வேண்டாம், ஏன்னா ஒன்று பாதியமாக வறுபடும். கொள்ளை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, தட்டிடுங்க. தட்டிட்டு அந்த கடாயிலே வச்சு மாற்றி நீங்கள் வறுத்திங்கன்னா தானாக பொரிஞ்சு வந்துடும். ஆனால் அது பொரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் கூட என்ன பண்ணுவோம், மிளகு சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு வறுக்கும் போதே காஞ்ச மிளகாயும் அதில் போட்டுருங்க. காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டே இருங்க. இதெல்லாம் வறுபட்டுரும். பெருங்காயம் மட்டும் இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடமாக கடாயிலேயே உட்காந்துக்கும். அதனால் அதை மட்டும் கடைசியில் தனியாக வறுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோமா, உப்பையும் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஆச்சா, இப்போது சுண்டைக்காய், அந்த கசப்பு சுண்டைக்காயை 50 கிராம் சுண்டைக்காயை 2ஆக பிரிச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறத கொஞ்சம் தீ கம்மி பண்ணலாம். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து கடாய் நல்லா சூடாக இருக்கும். கம்மி பண்ணிவிட்டு இந்த சுண்டைக்காயை பாதியை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி பாதியை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த காலத்துலலாம் வந்து, அந்த காலம்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா நானே அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஒரு இரும்பு உரல் இருக்கும், அதில் போட்டு தான் நாங்கள்லாம் பொடி பண்ணுவோம். மிக்ஸி எல்லாம் கிடையாது அப்போது. மிக்ஸி இல்லை, மிக்ஸி லேட்டாக தான் வாங்கினாங்க எங்கள் அம்மா. அதில் இரும்பு உரல் இருக்கும். இப்போ மிக்ஸி இருக்கு இல்லையா, சின்ன ஜாரில் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு, மிளகா வற்றல், அப்புறம் கொள்ளு, அப்புறம் வந்து மிளகு, சீரகம், உப்பு எல்லாத்தையுமே ஒன்றா போடலாம். போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா குறக்குறப்பாலாம் வேண்டாம், நல்லாவே பவுட்ரு பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கசப்பு சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை ஒரு பாதி போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலாவால் கிளறி விட்டுக்கோங்க. பாதி பவுட்ரு எடுத்துகிட்டு மீதி பாதி சுண்டைக்காயை அதில் போடுங்க. நல்லா பவுட்ரு பண்ணுங்கள். ஸ்பேச்சுலாவால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பரவாயில்லன்னா பெரிய ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் சுற்றி விட்டுருங்க. உப்பையும் எப்போ சேர்க்கணும், அந்த சின்ன மிக்சியில் சுண்டைக்காய் போடுறோம்ல, பவுட்ரு ஆனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த குட்டி மிக்சியில் எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது அது எல்லாமே தரோவாக மிக்ஸ் ஆகிறதுக்காக பெரிய மிக்சியில் நம்ம போடுறோம். போட்டு ஒரு பல்ஸில் 2 பல்ஸை விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா நல்ல பவுடராக இருந்தால் நல்லா தான் இருக்கும். போட்டுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒயிட் ரைஸ், நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஒயிட் ரைஸ், ஒரு பத்தியமாவோ ஏதாவது ஒரு ஜுரத்துக்கோ அல்லது வயிறு ப்ராப்ளத்துக்காகவோ போகிறதா இருந்தால் ரா ரைஸ் இருக்கு இல்லையா, பச்சரிசி, அதெல்லாம் குழைய வடிச்சிருங்க. வயிற்று ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் குழைய வடிச்சிட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பவுடரையும் போட்டு நல்லா பசஞ்சிருங்க. நல்லா ஒரு நல்ல திக்காக உருண்டையாக வரும். அது வந்து வயிற்று ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டாக்க கொஞ்சம் வயிற்றுக்கு எதமாக இருக்கும், ஜீரணமும் நல்லா ஆகும், ஒன்றும் மேலே கடாமுடான்னு உருட்டாது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறோம், இந்த டாங்கர் பச்சடின்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது நல்லா செவக்க வறுத்துட்டு ஃபைன் பவுட்ராக பண்ணிவிட்டு திக்கு தயிர் ஊற்றி சீரகத்தையும் உப்பையும் கருவேப்பிலை நல்லா இப்படி கையால் நல்லா கசக்கி போட்டோன்னா அதை அந்த பச்சடியில் கலக்கி விட்ருவோம். டாங்கர் பச்சடின்னு சொல்கிறது. இதை தொட்டுன்னு சாப்பிட்டோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அழுத்து போன வாய் இருக்குல்ல, ஜுரம் அடித்து ஐயோ நாக்கு செத்து போச்சுப்பா, ஒரே கசக்குதுப்பா, அடி நாக்கெல்லாம் கசப்புப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கிற நாக்குக்கு இது ரொம்ப நல்ல அதாவது மருந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது டயட் எடுக்க வேண்டாமா, கரெக்டாக இருக்கும் இது. அப்படி வயிற்று ப்ராப்ளம் இல்லை, இதை ஒரு டேஸ்ட்டுக்காக நாங்கள் சாப்பிட்றோம், ஒரு வெரைட்டியாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாதம் உதிராக இருந்தால் நல்லா இருக்கும். அந்த உதிரியான சாதம் புழுங்கரிசி சாதமாக இருந்தால், பாயில் ரைஸாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் தான் இதுக்கு, நெய் வேண்டாம். நெய் இருந்தால் அது நல்லா வராது, சரியாக வராது. அதனால் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயில் நல்லா ஊற்றி பசஞ்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டாங்கர் பச்சடியில் இன்னொரு ஐட்டம் கூட எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. அரிசி அப்பளமோ உளுந்தப்பளமோ சுட்டு வச்சுட்டு சாப்பிடும்போது இந்த டாங்கர் பச்சடியை பிளேட்டில் போட்டுட்டு அந்த அப்பளம் சுட்ட அப்பளம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நொறுக்கி அந்த பச்சடியை கலந்து அதுக்கப்புறமா இதை வந்து தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. அது பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கசப்பு சுண்டைக்காய் பொடி வந்து பல விஷயத்துக்கு ரொம்ப நல்லது. நாக்கில் சுவை தெரியாத ஒரு ஸ்டேஜ் வரும், ஓவராக பித்தம் ஆகிடுச்சுன்னா, லிவர் அப்செட் ஆச்சுன்னா, ஜாண்டிஸுடைய அறிகுறி, அந்த மாதிரி எத்தனையோ இருக்குங்க. அதெல்லாம் வந்து மருத்துவர்கள் தான் சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்கு நான் வந்து சரியான ஆள் கிடையாது. அதை வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாங்கர் பச்சடிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு சேனலில் இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த டாங்கர் பச்சடி வந்து பல விஷயங்களுக்கு, இந்த பருப்பு பொடி சாதத்துக்கு, இந்த மாதிரி மிக்ஸ்டு பொடி சாதம் எல்லாத்துக்குமே டாங்கர் பச்சடி இஸ் த பெஸ்ட் பச்சடி. சாப்பிட்டு பாருங்கள். இதில் நான் ஏதாவது
விட்டுட்டுக்கேனா? இல்லை விடலை, எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன். பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது விட்டுருந்தா கூட சொல்லுங்கள். அதை இல்லை வேறு ஏதாவது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.